ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல் சிண்டா யூஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம விஷ்ணு சமோதா பஜோ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்களா? என்ன படம், அது என்ன அப்டேட், என்ன வந்திருக்கு, அந்த படத்தோட இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா, முண்டாசுப்பட்டி அப்புறம் ராட்சசன் ரெண்டு பெரிய ஹிட்டு விஷ்ணு விஷால் கெரியரில் ஒரு படம்னு சொல்லலாம். அந்த படத்தை எடுத்த ராம்குமார் தான் மூன்றாவது முறையாக இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த படத்தோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லுக் அஃபிஷியலாக படக்குழு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா நீங்களே தெரியும், முண்டாஸ்பட்டி ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் ஒரு படம். இது க்ரைம் த்ரில்லர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி. டோட்டலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சேனல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் ராம்குமார் அவர்கள் மூன்றாவது முறையாக விஷ்ணு விஷால் அவர்களோட இருந்த ஃபேன்ஸ் மத்தியில் செம வெயிட்டிங்கில் இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட பேர் என்னென்னா, இரண்டாம் வானம் என்ற டைட்டில் வச்சு படக்குழு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, மமிதா பஜு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி அவங்க என்ன படம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழில் தளபதி அவர்களோட. அதை தொடர்ந்து தான் இந்த படமும் அப்கமிங் படமாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட சக்ஸஸ் எப்படின்னு தெரியும். ராம்குமாரும் விஷ்ணு விஷால் அவர்களோட சக்ஸஸ் எப்படின்னு தெரியும். ரெண்டு படமும் எந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம் தெரியும். அந்த காம்போ திருப்பி வரனாலே மிகப்பெரிய ஆர்வத்தை கூட்டியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது. இது ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி மூவின்னு இப்போ அந்த போஸ்டர்ஸ் பார்க்குறப்ப தெரியுது. இது பேர் இரண்டாம் வானமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைட்டில் சூஸ் பண்ணி இதை வச்சுருக்காங்க. ஃபேண்டசி எலமெண்ட்ஸு மட்டும் ரொமான்டிக் ட்ராமா பேசி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த படத்துக்கு திபு நிமி தாமஸ் இப்போ லேட்டஸ்டாக ஆயுஷ் கல்யாணத்தை டீசல் படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் இந்த சாங்ஸ்லாம் எவ்வளோ போயிட்டு தெரியும். அதை தொடர்ந்து இந்த படத்துக்கும் நெஞ்சிருக்காது. ஃபேன்ஸ் மத்தியில் இன்னொரு எக்ஸைட்டிங்கான இதுதான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் கே பாபுவும் எடிட்டராக சாம் லோகேஷ் அவர்களும் ஆர்ட் டைரக்டராக கோபி ஆனந்த் நடிச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக நீங்கள் ராம்குமார் அவர்களோட முந்தாஸ்பட்டி அச்சன் போன்ற ஃபேன்ஸாக இருப்பீங்க. அதை தொடர்ந்து இந்த படமும் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போதில் சத்யஜோதி ஃபிலிம் ப்ரொடியூசராக பண்ண போகிறதா தமிழ் கட்சிக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பாப்புலர் ஆக்டரான மமிதா பஜு இருக்கிறனால இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ரொமான்டிக் மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த படம் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னோ, அந்த படத்தை பற்றின மேலும் அப்டேட்ஸ் எதாவது தெரிஞ்சாலும் நம்ம சேனலில் நம்ம வீடியோஸாக பண்ணுவோம். அப்பயும் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சுட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டுலேயும் அடுத்தடுத்து இந்த படத்தை பற்றின அப்டேட்டும் வந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். மேலும் இது பண்ணுற வீடியோ வேணும்னா நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் த நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. வேறு ஒரு புது கான்செப்ட் வீடியோ சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.